மீன ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான தெய்வ சாநித்தியத்தை ஏற்படுத்தும், குல தெய்வ சாநித்தியத்தை ஏற்படுத்தும் வழிபாட்டு முறைகள் எதை பண்ணினா எங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் 99% உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வங்கிறது சென்டர் நடுநாயகமாக அந்த ஊர் மத்தியில் இருக்கும். அந்த கோயிலை சுற்றி தான் அந்த ஊரே இருக்க மாதிரி தான் ஒரு அமைப்பு உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலத்திற்கே உண்டான தெய்வத்தை வழிபடும் போது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான தெய்வ சாநித்தியத்தை ஏற்படுத்தும், குல தெய்வ சாநித்தியத்தை ஏற்படுத்தும் வழிபாட்டு முறைகள் எதை பண்ணினா எங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தான். உங்களை பொறுத்த வரைக்கும் 99% உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாளாக தான் இருக்கும். ஒன்றா மகாலட்சுமி தாயாராக இருக்கும், இல்லாட்டி துர்கையாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு தாயார் தான். காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், துர்கை, ஏதோ ஒரு தாயார் தான். அம்பாள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், மாத்திருக்காரகன் சந்திரன். அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை வழிபட வேண்டும். ஃபஸ்ட்டு விஷயமே, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் திட்டிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வழிபட்டிங்கன்னா, ஏன்னா அங்கே திட்டுற இங்கே என்ன ஐஸ் பிடிக்கிறான்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு முன் வீட்டில் இருக்கும் உங்களுடைய குல மாந்தர்களை வழிபடுறதுக்கு முயற்சி எடுக்கணும். வழிபடுறதுனா உடனே என்னோடய மனைவியும் என் பொண்ணையும் உட்காத்த வச்சு நான் காலில் விழணுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்கள மனசு நோக பேசாமல் இருக்கிறது ஒன்று. அவங்களுடைய வாழ்க்கையில் பாதகம் ஏற்படுத்தாமல் இருக்கணும் 2வது. 3வது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்துகிறோம். நீங்கள் சும்மா அவங்கள தாஜா பண்ணுறது அது கிடையாது. அவங்க நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதை பண்ணுங்க முதல்ல. 2வது, உங்கள் குலதெய்வம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஊருக்கு வெளியில், காட்டுக்கு நடுவில், வயல்வெளிக்கு நடுவில், வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வங்கிறது சென்டர் நடுநாயகமாக அந்த ஊர் மத்தியில் இருக்கும். அந்த கோயிலை சுற்றி தான் அந்த ஊரே இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலத்திற்கே உண்டான தெய்வத்தை வழிபடும்போது, அந்த கோயிலுக்கு வழிபடும்போது அந்த கோயிலை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது எப்படி ஒரு கோயிலில் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சிவன் நடுவில் இருப்பார், சுற்றி அவருடைய சன்னதிக்கு வெளியில் காம்பவுண்டில் அவருடைய அந்த காம்பவுண்டு செவுத்துலேயே ஒரு 4 தெய்வங்கள் இருக்கும். சண்டிகேஸ்வரர் இருப்பார், இந்த பக்கம் பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார், இந்த ஒரு பக்கம் பிரம்மா இருப்பார், ஒரு பக்கம் விஷ்ணு இருப்பார். ஸோ இதெல்லாம் கோஷ்ட தெய்வங்கள்னு பேர். இந்த தெய்வ வழிபாட்டை செய்வது போல் எப்படி சிவன் கோயிலில் கோஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வமான அம்பாள் வழிபாடு செய்யும்போது அந்த ஊருக்கு கோஷ்ட தெய்வங்கள்னு சில கோயில்கள் இருக்கும். அதாவது நடுவில் அம்பாள் சன்னதி இருக்கும், அம்பாள் கோயில் இருக்கும். சுற்றி ஒரு 4 இடத்துல 4 தெய்வங்கள் இருக்கும். அந்த 4 தெய்வங்கள் குறிப்பாக பெண் தெய்வங்களாக இருக்கும். அந்த பெண் தெய்வ கோயில்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இப்போ நான் அந்த சென்டரில் லேட்டஸ்ட் அசியூம் காமாட்சி அம்மன் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நடுவில் காமாட்சி அம்மன் இருப்போம், சுற்றி எல்லா பக்கமும் கோயில் இருக்கும். காஞ்சிபுரத்தில் எந்த தெய்வத்துக்குமே துணை தெய்வம் கிடையாது, அதாவது பெண் தெய்வம் இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா சுவாமி சன்னதிக்கு எல்லா சிவன் கோயிலுக்கும் இந்த காமாட்சி அம்மன் தான் துணை தெய்வமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மனை சுற்றி ஒரு 4 இடத்துலையோ 6 இடத்துலையோ 8 இடத்துலையோ பெண் தெய்வங்கள் இருக்கும். அந்த பெண் தெய்வங்கள் இந்த மெயின் தெய்வத்துக்கு கோஷ்ட தெய்வங்களாக நினைத்து பாவித்து ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வாசல்லேருந்தும் ஒரு பிடி மண் கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். நிறைய அப்படியே ஃபுல்லாக எடுக்கணுங்கிற இல்லை,
கொஞ்சோண்டு ஒரு கை 4 விரல் எவ்வளோ எடுத்தாலும் போதும், அது 4ஐயும் ஒரே கவரில் போட்டுண்டு ப்ளஸ் இந்த மெயின் கோயிலோடைய மண்ணையும் அந்த கோயில் மண்ணையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுண்டு அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு உண்டான ஸ்தல விருட்சம், அந்த ஸ்தல விருட்சத்துலேருந்து ஒரே ஒரு கீழே விழக்கூடிய கிளைகள், அதாவது செடி இலை விழும்ல, அந்த இலையை ஒரே ஒரு இலையை மட்டும் அதில் வச்சு அதை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். இதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மஞ்சள் கலர் கயிறு போட்டு நல்லா சுற்றிட்டு, அதாவது இந்த மஞ்சள் கலர் கயிறுனா தாலி சரடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து கடையில் வந்து சரடாக வைப்பாங்க, அந்த சரடு போட்டு கட்டிட்டு அதை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கிழக்கு பார்த்த விதமாக உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துருக்கணும். இல்லாட்டி கிழக்கு பார்த்த வகையில் உங்கள் வீட்டுக்குள்ளார ஹாலுக்கு உள்ளார, கிச்சனுக்குள்ளே போட்டாலும் தப்பு இல்லை, ஹாலுக்குள்ளே வச்சாலும் தப்பு இல்லை, உங்கள் அந்த ஹால் என்ட்ரன்ஸுக்கு மேலே அதில் வந்து ஒரு ஆணி அடித்து அதில் இந்த மூட்டையை நீங்கள் வந்து தொங்க விட்டுடணும். அதில் வந்து 9 நவம்னா 9 தர்பை புல்லு, கட்டப்பல்லுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை கோயிலில் கேட்டாலும் அந்த குருக்கள் கொடுப்பாரு, அவர்கிட்டேருந்து 9 பில்லு வாங்கிட்டு வந்து அதை வந்து அதில் சொருகி வச்சிடணும். இதை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது ஒவ்வொரு பட்சமும் அமாவாசை பௌர்ணமி அதுக்கு முந்தின நாள், அமாவாசைக்கு முந்தின நாள், பௌர்ணமிக்கு முந்தின நாள் இந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு புது பில்லு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரணும். இதை செய்வதன் மூலமாக மட்டுமல்லாமல் அந்த மூட்டைக்கு வந்து அந்த மூட்டை மண் மூட்டை இருக்குல்ல, அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு தினமும் தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி வரும், சில மாதம் 2 மாதங்கள் வரும். அந்த மாதிரி மாதத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய பௌர்ணமி அன்று காலையில் 6 to 7, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, அதில் ராகு காலம் யமகண்டம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. காத்தால் சூரிய உதயத்தப்போ அந்த மேலே மாட்டி இருக்கிற அந்த மூட்டைக்கு வந்து மண் மூட்டைக்கு நீங்கள் தீபாராதனை காட்டி வழிபட்டு விட்டு அன்னைக்கு காத்தால் ஒரு 8 மணி வாக்கில் அதற்கு ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை தேனோ விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நிவேதனம் செய்து நீங்கள் குடித்து வரலாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை குடித்து வர வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து காலங்காத்தால் அது எந்த நாள் வந்தாலும் அதில் வந்து நம்ம தீபாராதனை காட்டணும்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து இந்த பாலை வந்து நிவேதனம் பண்ணி நீங்கள் குடிக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர இது நீங்கள் பண்ணுறது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரத்துக்கும் மனோதைரியம் வரத்துக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் ஒரு பாலில் நெய், பசும்பாலாக இருந்தால் விசேஷம், அந்த பசும்பாலில் நெய்யோ தேனோ விட்டு சாப்பிட்லாம். சார் இது நாங்கள் சாப்பிட்டா போதுமா சார், வேறு யாருக்கும் கொடுக்க வேணாமா, ஒரு கேள்வி வரும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் நம்மளுடைய தமிழர் பண்பாடு என்னென்னா அடுத்தவனுக்கு உணவிட்டு மகிழுங்கள் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல பசும்பாலில் உங்களுடைய சாதத்தை அரிசியை போட்டு அதை கொதிக்க வச்சு, அதாவது பொங்கல் பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து சர்க்கரையை போட்டு, அதே கிட்டத்தட்ட பொங்கல் பண்ணுற மாதிரி தான், ஆனால் அது பால் பாயசமாக இருக்க வேண்டும். அதில் அவல் போட்டால் இன்னும் விசேஷம். அவல் போட்டு கொதிக்க வச்சு அவல் பாயசமாக பண்ணுறது இன்னும் விசேஷம். அதை நிவேதனமாக செய்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், அதாவது பெண்களுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் அந்த மாதாந்திர தீட்டு இருக்கும், அந்த மாதாந்திர தீட்டு நின்றவர்கள் அவர்களுக்கு இந்த பால் பாயசத்தை அவல் பாயசத்தை கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக, இதில் என்னென்னா அக்கம் பக்கத்தில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டினீங்கன்னா உங்களை சுற்றி சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் இருக்கிற இடத்துல தான் அம்பாள் இருப்போம். அம்பாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இருக்கணும், வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, மன வருத்தங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்த நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டினீர்கள் என்றால் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள் வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிற அந்த மூட்டையில் அந்த மண் இருக்கும், அதை பண்ணுறதுனால அந்த சாநித்தியம் அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கும். அதை நிரந்தரமாக நிறுத்த வைப்பதற்கு இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 50 வயதிற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு அவல் பாயசத்தை செய்து கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வயிறும் நிறையும்,
உங்களுடைய மனமும் நிறையும், உங்கள் வீடு முழுவதும் சந்தோஷம் ஸ்தாபனமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த குலதெய்வத்தின் அருள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.